சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மனமில்லாமல் ஆட்சி நடத்தவோ சமூக நீதி குறித்து பேசவோ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தகுதியில்லை என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக 36ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி மேடவாக்கம் காவல் நிலையம் அருகில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து மரக்கன்றுகளையும் நட்டார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ், இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் அனைத்து தரப்பு மக்களும் தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் செய்ய முடியாததை பாமக செய்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். சமூக நீதியை பற்றி பேச திமுகவுக்கு தகுதியே கிடையாது என்று கூறிய அவர், சமூக நீதிக்காக போராடி வரும் ஒரே தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தான் என்றார். முதலமைச்சருக்கோ அவரது அமைச்சர்களுக்கோ சமூக நீதி குறித்தோ எதுவும் தெரியாது என்றும் கூறினார். 36வது ஆண்டில் கால் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாம் அனைவரும் ஆதரவு அளித்து, குறிப்பாக அனைத்து தரப்பு மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த ஆளுகின்ற திமுக சமூக நீதி, நான் தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசு, இப்படி எல்லாம் பொய் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது, எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. திமுக சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு தகுதி கிடையாது. இன்னைக்கு சமூக நீதியின் விரோதி யாருன்னா அது திமுக தான். ஆனால் இன்று இந்தியாவிலே சமூக நீதி என்று சொன்னால் அதற்கு மறுபெயர் யாரு? எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். எங்களுடைய மருத்துவர் ஐயா இன்று 86 வயது. ஐயாவுக்கு 45 ஆண்டு காலம் சமூக நீதிக்காக போராடி வருகிறார்கள். 45 ஆண்டு காலம். நினைத்து பாருங்க, இந்த மக்களுக்கெல்லாம் முன்னேற்றம் வேண்டும் என்று, அதுதான் சமூக நீதி, அது எங்களுக்கு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இருந்தும் அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் கூறுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில், சமூக நீதியில் அக்கறை இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறிவிட்டு போகட்டும் என்றும் அவர் கூறினார். ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இது எங்க கடமை கிடையாது, எங்க அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா வேற யாருக்கு அதிகாரம் இருக்கு? இல்ல ஸ்டாலின் அவர்களே, அந்த துறையை எங்க கிட்ட ஒரு மாசம் விட்டு பாருங்க, நாங்க கொண்டு வரோம். அதிகாரம் எப்படி கிடைக்குதுன்னு நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இந்தியாவில் எல்லா மாநிலமும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க, கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு அதுல பீகாருடைய உயர் நீதிமன்றம் அது ஏற்றுக்கொண்டது, இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமும் அது ஏற்றுக்கொண்டது. கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு மாநிலத்தில் இந்தியாவில் நடத்திட்டு இருக்கிறாங்களா? ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரம் இல்லையா? சொல்லிட்டு போங்க, எனக்கு சமூக நீதி மேல நம்பிக்கை இல்ல, நான் ஜாதிவாரி கணக்கு நடத்த மாட்டேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க. 46 ஆண்டுகளாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து போராடி வரும் ஒரே தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தான் என்றும் மக்கள் புரிந்து கொண்டால்தான் முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இப்போது 69 விழுக்காடு இட ஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்திருப்பதாக கூறிய அவர், அதை பாதுகாக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் சாடினார். 69 விழுக்காடு இட ஒதுக்கீடு ரத்தானால் அன்றே திமுக ஆட்சி கலைக்கப்படும் என்றும் அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வரவே முடியாது என்றும் அவர் தெரிவித்தார்.